சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜென்மம் இறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாயண்ணல் செய்த அருட்பெருமாடலெல்லாம் ஓலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்போம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார் மங்கள நன்மணம் பெறுவர் பிணிவந்து எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அர்ச்சனைங்கிறது இங்கே தான் வருது. அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி அவ என்னென்னலாம் பண்ணினாங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். அர்ச்சனைங்கிறது இந்த இடத்துல தான் வருது. சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறா எப்படி? சிவாய நமகா, சம்பவே நமகா, ஸ்தானவே நமகான்னு ஒரு அர்ச்சனை. இந்த 64 லீலையும் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணுறாளாம். அது எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? பழியொடு பாசம் மாறு கட வாசவன்சை பணி கொண்ட வண்டா சரணம் வழிபடு தொண்டர் கொண்ட நிலை கண்டு வள்ளிமணி மன்றுள் ஆடி சரணம். தினம் ஒன்று தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேங்கிற நீயத்தோடு இருக்கிற பதஞ்சலி வியாக்கிரபாதருக்காக வெள்ளி அம்பலத்தில் ஆடினேளே உங்களுக்கு ஒரு நமஸ்காரம். அந்த லீலை அப்படியே அதில் வந்துடும். செழியன் விழுந்திடாதபடி மாறி ஆட தெளிவித்த ஜோதி சரணம். அவளுக்காக நீங்கள் ஆடிட்டாள். அது மீனாட்சி கல்யாணம் நடந்த போது. அப்புறம் எத்தனையோ தலைமுறை கழித்து ராஜசேகர பாண்டியன் காலத்தில் 64 கலையும் உனக்கு தெரியுமான்னு இவனோ கேட்டு விட்டான்னுட்டு ஒரு ரோஷம் வந்து நானும் கற்றுக்கிறேன் பார். ராஜான்னா வெறும் இல்லடா அப்படின்னு நிறுத்தி கற்றுக்க ட்ரை பண்ணி நாட்டையும் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த நட்டுவாங்க மண்டவர் சொல்கிறார், மகாராஜா இந்த முத்திரையில் நீங்கள் அப்படியே நிற்கணுங்கிறார். போர்னு சொல்லுவார்னு பார்த்தா சொல்ல மாட்டேங்கிறார், வலிக்கிறது காலெல்லாம். அப்போதான் நினச்சிட்டார், சத்த நேரம் கால் தூக்கி வச்சுட்டேன் வலிக்கிறதே, எத்தனை வருஷமாக தூக்கிட்டு இருக்காரு, ஐயோ கால் வலிக்குவேன்னு தோணி போயிடுது. நேரம் கோவிலுக்கு ஓடி போயிட்டார். உங்களுக்கு கால் வலிக்கிறதா வலிக்கிறான்னு தெரியல, உங்களை பார்த்தா எனக்கு வலிக்கிறது, இப்போ நீ காலை மாற்றி ஆடுங்கோ இல்லைன்னா என் உயிரை விட்டுடுவேன்னு கத்தி எடுத்து வெட்டிக்க போக வலது கால் மாற்றி ஆடினது அங்கே தான் மதுரையில் இருக்குது இல்லையா? அதை சொல்கிறார். செழியன் விழுந்திடாதபடி மாறி ஆடி தெளிவித்த ஜோதி சரணம். கால் மாறி ஆடின சுவாமி. 7 கடல் கூவி மாமியுடன் மாமநாடு இசைவித்த வாதீசரணம். கல்யாணம் நல்லபடியாக ஆயிடுத்து மீனாட்சிக்கு.
நிறைய சமுத்திர ஸ்நானம் பண்ணேன்னு வேண்டிண்டேன், வயசாடுத்து இனிமேல் நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, சத்த இருங்க உங்கள் மாப்பிள்ளையிட்ட சொல்கிறேன்னா, 7 கடல் அழைத்த படலம்னு ஒரு படம் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல சப்த சமுத்திரத்தையும் ஒரு குளத்தில் வரவழித்து சுவாமி இங்கே ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறார். அப்போ சரி பண்ணலாமே அப்படின்னா வாத்தியார் சொல்கிறார், ஆத்துக்காரர் இருந்தால் கையை பிடிச்சின்னு ஸ்நானம் பண்ணணும் முறை, புத்திரன் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிள்ளையும் இல்லை பொண்ணு தான், ஆத்துக்காரரும் போயிட்டார், அதனால் கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சிட்டு ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாராம். என் நிலைமை இப்படி ஆயிடுத்தேன்னு அழுதாளாம். உடனே சொர்க்கத்தில் இருக்கிற மலையத்வஜ பாண்டியனை வரவழிச்சார் சாமி. வரவழித்து முதல்ல குங்குமம் இட்டு விடுங்க மாமிக்கு அப்படின்னு சொல்லி அவள் 2 பேரும் ஜம்முன்னு ஆசைப்பட்டு கையை பிடிச்சின்னு ஸ்நானம் பண்ணுறாப்புல பண்ணி அவரோட கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு இப்போ திருப்பி சொர்க்கத்துக்கு அனுப்பலை. ஏன் சொர்க்கத்தில் அவர் வச்சுருந்தாருன்னா சிவபெருமானுக்கே மாமனாராக இருக்கிறவருக்கு, ஏன்னா ஆத்துக்காரியோடு சேர்ந்து கைலாசம் போட்டுங்கிறதுக்காக. சொர்க்கம்ங்கிறது ஒரு தாழ்ந்த நிலை தானே, அதை தாண்டின சிவகதி கொடுத்தாராம். அப்படி அந்த லீலையை சொல்றார். வெம்கரியா விசோர நரசிங்கவாளி விடுவேடர் ஏறு சரணம். அபிச்சார ஹோமத்தில் யானையை வரவழிச்சா இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு வேடனாக வந்து நரசிங்க பானத்தை போட்டார் சுவாமின்னு நம்ம பார்த்தோம். அப்படி வேடனாக வந்து நரசிம்ம பானம் போட்டு அந்த யானையை துவம்சம் பண்ணி அது யானை மலையாயிடுத்து. அந்த நரசிம்ம பானம் விழுந்த இடத்துல நரசிம்மர் கோவில் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீலையை சொல்றார். புங்கவர் தேர ஆதி மறைகுள் கிடந்த பொருள் ஓது போத சரணம். ரிஷிகள்லாம் கேட்டாங்கிறதுக்காக நாங்கள் வேதம் முறையாக அத்தியனம் பண்ணியிருக்கோம், பாராயணம் பண்ணுறோம், அர்த்தம் புரியலையே அப்படின்னு அவளுக்கு தோணிடுதான். ரிஷிகளுக்கே ஒருத்தர் பெரியவாட்ட கேட்டாரா, பெரியவா சம்ஸ்கிருத காலேஜில் இருந்தபோது, வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னால் நன்னா இருக்குமே பெரியவா, அதுக்கு ஏற்பாடு பண்ணப்படாது. நான் ஏற்பாடு பண்ணுறேன், எத்தனை பேர் நீ கூட்டின்னு வருவேங்கிறார். அந்த பதில் இல்லை. ஒன்று பண்ணு, மயிலாப்பூரில் சுவாமியோட கோவில் பின்னாடி குளத்தங்கரையில் சந்தியா காலம் ஆகிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு வைத்தியவாளெலாம் நின்றுட்டு இருப்பா. மறுநாள் எங்கே போகிறதுங்கிறத விசாரிக்கிறதுக்கு அங்கே போயிட்டு இந்த மாதிரி வாரத்தை ஒரு நாள் பெரியவா ஏற்பாடு பண்ணுறேங்கிறா, வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் யார் வரேன்னு கேளு, எத்தனை பேர் வரான்னு சொல்லு அப்படின்னாராம். அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகிறதுன்னு. ஒரே ஒருத்தர் கூட சொல்லலையா. எப்போ அந்த காலத்தில், இப்போ இல்லை. இப்போ ஒரு கணபதி அவங்க பண்ணி வைக்கிறார் ஒருத்தர், கவீனாமுக்கு கபிம் கபீனாம்னார். கபீனா குரங்குன்னு அர்த்தம். பிள்ளையார் எப்போ ஆஞ்சநேயர் ஆனார், ஏதோ சொல்கிறார் வாத்தியார், நம்ம ஒன்றும் கேட்கப்படாது. சரி அவர் தப்பாக சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தாக்காத விஷயம் தெரியுமான்னா அவருக்கு அதுவும் தெரியாது இல்லையா. எவ்வளோ ஒரு வருத்தமான நிலை. எதுக்கு எடுத்தாலும் இன்டர்நெட்டை தட்டுறேங்கிறான், அதில் இருக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு உனக்கு யார் சொன்னா இல்லையா. முறையாக ஒரு வாத்தியாரை வச்சு கற்றுண்டா நல்லது, அதனால் க்ஷேமம் உண்டாகும். அதையே விற்த்தியாக இருக்கிறவாளாவது அப்படி இருக்கணும். ஆனால் ரிஷிகள் நினைச்சாலாம் வேதத்துக்கு அர்த்தம் தெரியாமல் இத்தனை நாளாக சொல்கிறாமேன்னு தோணி சுவாமிகிட்ட வந்து கேட்டுக்கொள்ள, சிவபெருமானே லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு வேதத்துக்கு அர்த்தமும் சொல்லிட்டோ, இது இந்த வார்த்தைக்கு இது அர்த்தங்கிற அர்த்தம், ஆனால் வேதத்துக்கு அர்த்தம் எது தெரியுமா, இவ்வளவெல்லாம் சொன்னேனே இதுக்கு மேலே ஒன்று இருக்கு, அது என்ன சுவாமின்னா வாங்கோ அழிச்சிட்டு போய் அவரோட லிங்கத்தையுமே நீ காட்டி இதுதான் உள்ள போயிட்டாராம். வேதத்துக்கு அர்த்தம் என்ன, சிவம், அவ்வளோதான். இதான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவதும் ஞானசம்பந்தர் சொன்னார். அந்த லீலையை சொல்றார். புங்கவர் தேர ஆதி மறையுள் கிடந்த பொருள் ஓது போத சரணம், வங்கம் தேரி வேலை மகரம் பிடித்த வலைகால் மணாளா சரணம். இது மீனவனா வலை வீசின படலம்ங்கிற படலத்தில் அம்பாள் மீனவச்சேரியில் பிறக்க, சாபத்தினால் நந்தி பகவான் சுறா மீனாக வர வலை வீசி பிடிச்ச ஒரு சரித்திரம் இருக்கு இல்லையா, உத்தரகோசம் அங்கே சம்பந்தப்பட்ட சரித்திரம். அந்த லீலையை சொல்றார். கங்கண நாகம் வீசி நகர் எல்லை கண்ட கரை கொண்ட கண்டா சரணம்,
மதுரையோட எல்லையை அளக்கிறதுக்காக தன் நாக கங்கணத்தை வீசினார். அந்த பாம்பு வந்து எல்லையை அளந்ததுனால, பாம்பு வாயில் விஷம் இருக்கும், அது ஆலம்னா விஷம்னு ஒரு அர்த்தம். அதனால் அந்த ஆல வாயால் அளந்ததுனால அதுக்கு திரு ஆலவாயின்னு பேர். மதுரைக்கு திரு ஆலவாயின்னு பேர் இருக்க, அது காரணம். அது அந்த லீலையை சொல்கிறார். அர்ச்சனை படலத்தில் அகஸ்தியரோட க்ஷேத்திரங்களை பார்த்துண்டு மதுரையம்பதி வந்துட்டு சொக்கநாத பெருமான் முன்னாடி முறைப்படி பொத்தாமர குளத்தில் நீராடி பூஜைகள்லாம் பண்ணி சிவ வேள்வி பண்ணி சுவாமி அர்ச்சனை பண்ணுறா. முதல்ல சிவ சகஸ்ரநாமம் சொல்லி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இன்னொரு அர்ச்சனை பண்ணுறா. இது என்ன? பகவானுடைய திருவிளையாடல் புராண லீலைகளை சொல்லி சொல்லி ஒரு போற்றி சொல்லி சொல்கிறான். அது ரொம்ப விசேஷம். நிறைய அஷ்டோத்திர சதநாமாவளிகள்லாம் இருக்குது. மெக்கானிக்கலாக படிச்சுடுவோம், அர்த்தத்தை மனசில் வாங்கிக்க மாட்டோம். வாங்கிட்டு சொன்னால் விசேஷம். அதில் லீலையாக இருந்துருத்துன்னா ரொம்ப விசேஷம். பெரியவாளோட ஒரு லீலை ஞாபகத்துக்கு வருது. மடத்து வாத்தியார் தான் அஷ்டோத்திரம் படிப்பார். அன்றைக்கி என்ன தேவதைக்கு உண்டோ அந்த அஷ்டோத்திரம் படிப்பார். சரஸ்வதி பூஜைன்னா சரஸ்வதி அஷ்டோத்திரம் படிப்பார். பெரியவா அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். விஷயம் தெரிஞ்சவா தான் வாத்தியார்கள்லாம். மடத்து வாத்தியார்கள்லாம் சாமானியப்பட்டவா இல்லை. படிக்கிறத சரஸ்வதியோட ஒரு நாமா சொல்கிறார். அவர் சொல்ல சொல்ல அந்த நாமாவளியை பெரியவா வாங்கி உள்வாங்கின்னு அப்படி அர்ச்சனை பண்ணுறார். அதில் பிரம்மஜாயாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமா இருக்குது. அவர் உட்காண்டிருந்த இடத்துல இருட்டாக இருந்து தான் தெரியல, பிரம்ம ஜெயாயை நமஹான்னு படிக்கிறார். புஷ்பம் கையிலேயே இருக்குது. பெரியவா அர்ச்சனை பண்ணலேன்னு உடனே நம்ம பேரை தப்பாக படிச்சுட்டோன்னு தோணி போயிடுது. ஆனால் 2 தரம் 3 தரம் படிக்கிறார், பிரம்ம ஜெயாயினே படிக்கிறார். பெரியவா அர்ச்சனை பண்ணலை. அதுக்கப்புறம் பெரியவா அப்படின்னு ஒன்று பெரியவா திரும்பி பார்த்து அப்படி ஜாடை காட்டினார். சரியா பாரு. அப்புறம் கவனித்து பார்த்தா, ஓ பிரம்ம ஜாயாயை நம்ம. பிரம்ம ஜாயாயினா பிரம்மாவால் படைக்கப்பட்டவள்னு அர்த்தம். தான் படைச்சவளையே கல்யாணம் பண்ணிவிட்டார் பிரம்மா. அது ஒரு விசேஷ நாமா சரஸ்வதி விஷயத்தில். பிரம்ம ஜெயாயினா பிரம்மாவை ஜெயிச்சவள்னு ஒரு அர்த்தம். அந்த அஷ்டோத்திரத்தில் இருக்கிற நாமாவை உள்வாங்கின்னு அர்த்தத்தோடு சொல்லணுங்கிறத ஜெகத்குரு நமக்கு காட்டி கொடுக்குறார் இல்லையா? கிட்டு ஏதோ படிச்சுன்னு போய்டுறா. அது என்ன இருக்குதுன்னு யாரும் கேட்குறது இல்லை, உணர்றதும் இல்லை. நன்னா சொல்லணும்னு ஆசைப்படுறவாளுக்கு ராமகிருஷ்ணபுரம் மாதிரி ஸ்தாபனங்களில் சம்ஸ்கிருத லிபியோட தமிழ் லிபியோட அஷ்டோத்திரம் போட்டிருக்கான். விக்னேஸ்வரர்லேருந்து ஐயப்பன் வரல எல்லா சுவாமிக்கும் இருக்குது. பொதுவாக எல்லா மடங்கள்லையும் சொல்லக்கூடிய அஷ்டோத்திரமாக இருக்குது. ஏதோ யாரோ ஒருத்தர் எழுதினாங்கிற மாதிரி இல்லாமல், அதே மாதிரி சில சைவ மட்டங்களில் அப்பர் சுவாமிகளுடைய வாக்குலேருந்து எடுத்து போற்றி, மாணிக்க வாசகர் வாக்குலேருந்து எடுத்து போற்றி சொல்லுவாள். அதெல்லாம் விசேஷமானது. இப்போ இதில் வசிஷ்டாதி ரிஷிகள் அகஸ்தியரை முன்னிட்டு அர்ச்சனை பண்ணுறா. சோமசுந்தரேஸ்வரரோட லீலைகளை சொல்லி சொல்லி சரணம் சரணம் சரணமும் போடுறா. அழகு இல்லையா? அப்படி ஒரு ஸ்தோத்திரமாக பார்த்துட்டு வரோம். மைந்தனில் ஆழி மேரு மகவான் அகந்தை மடிவித்த நித்தா சரணம். மகவான்னா மகம்னா யஜ்ஞம் பண்ணுறது, மகவான்னா இந்திரன் அர்த்தம். அதனால் அஸ்வமேத யாகம் 100 யாகம் பண்ணினா தான் இந்திரன் ஆகலான்னு கணக்கு. அப்படி ஆனவன் தான் இந்திர பதவியில் இருப்பான்னு சொல்லுவான். மகவான்னு பேர். அவனுக்கு ஒரு அகந்தை இருந்தது. அந்த அகந்தையை உக்கிரபாண்டியன் மூலமாக நீக்கின பகவானே உன் சரணம், திருவடி சரணம். சுந்தர நாம வாழி பணி கொண்டு கிள்ளி தொகை வென்ற வீரா சரணம். சுந்தர பேரம்பு எய்த படலம்னு ஒரு படலம் பார்த்தோம். ராஜா தவிச்சு போயிட்டான், சைன்ய பலம் இல்லையே, எதிரி யுத்தத்துக்கு வந்துட்டானேன்னு பயப்படும் பொழுது, நீ தைரியமாக போ, நான் வரேன்னார் சுவாமி. ஒரு வீரனாக வந்து யுத்தம் பண்ணுறார். இந்த சைன்யத்தோடைய ஆட்கள் கம்மியாக இருக்கான்னு எதிரிக்கு ரொம்ப கொட்டம். ஒரு ஒத்த வீரன் வந்து நிற்கிறான். ஆட்கள்லாம்
ஓஞ்சு போயிட்டாலே. இந்த ஒரு ஆள் என்ன பண்ண போகிறான்னு நினைக்கிறான். அவன் எய்கிற ஒரு பானம் பல பானங்களை மாறி எல்லாரையும் துவம்சம் பண்ணுறது. சாதாரண ஆள் இல்லைன்னு ராஜாவுக்கு சந்தேகம் வந்தவுடனே அந்த அம்பை ஒன்று எடுத்துட்டு வாங்குறான். பார்த்தா சுந்தரன்னு போட்டிருக்கு. அப்போ பயம் வந்துடுத்து ராஜாவுக்கு. ஓ, பகவான் வந்திருக்காரு போல் இருக்கு. அப்படி பாண்டியனுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. சுந்தர பேர் அம்பு எய்த படலம். இதை நான் சொல்லும்போது ராமாயணத்தை உள்ளதை சொன்னேன். தன்னுடைய நெஞ்சில் தைச்ச பானத்தை யாரோடதுன்னு உருவி பார்க்குறான் வாலி. ராமான்னு எழுதியிருக்காங்க. பொம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெருங்கருணையை கண்ணில் தெரிய கண்டான்கிற கம்பர். இந்த நாமா சமஸ்த லோகங்களுக்கும் நன்மை பண்ணக்கூடிய அந்த நாமாவை அம்புல பார்த்தாங்கிற. வெம்திரல் மாறன் முன்கல் உரு ஆனை கண்ணல் மிசைவித்த சித்தாச்சரணம். அபிஷேக பாண்டியன் காலத்தில் கல்யாணியை கரும்பு திங்க பண்ணினார்னு ஒரு லீலை நம்ம பார்த்தோம். அந்த லீலையை சொல்லி அப்பேற்பட்ட சித்த ரூபத்தில் வந்த சுவாமியே சரணம்ங்கிறார். முந்திய கல்லின் மாதர் பெற அட்ட சித்தி முயல்வித்த யோகீசரணம். கார்த்திகை பெண்கள் அஷ்டமா சித்திகள் வேணும்னு சுவாமிகிட்ட கேட்டுக்கொள்ள பக்கத்தில் அம்பாள் உட்காண்டிருக்கா. அவள்லாம் சுவாமிகிட்ட கேட்குறா. சுவாமி சொல்கிறார், வேணுமா? அவளுக்கு கேளுக்கும். அஷ்டமா சித்திகளும் அவளுக்கு சேட்டிகள் மாதிரி தொண்டு பண்ணிட்டு இருக்கு. அவளுக்கு கேளுக்கும். அது என்னமோ அந்த பொம்மை நாட்டுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு அசிகியோ என்னமோ தெரியல, அம்பாளை மதிக்கலையாம். அதனால் அவளை கல்லா போகும்படி சுவாமி சபிச்சார். மதுரை கிட்டக்க பட்டமங்கலம்ங்கிற இடத்துல கல்லாக இருந்து சாப விமோசனமாகி அம்பாள் சுவாமி அனுகிரகத்தில் அஷ்டமா சித்திகளை சுவாமி அவளுக்கு அனுகிரகம் பண்ணினாருங்கிற லீலை. அதை சொல்லி அப்பேற்பட்ட யோகீஸ்வரா அவனுக்கு நமஸ்காரங்கிற. திருமணி மைந்தன் முடிசூட விற்ற திருமல்கு செல்வாசரணம். அபிஷேக பாண்டியனுடைய பட்டாபிஷேகத்துக்கு நல்ல ரத்தனங்கள் இல்லையே அப்படின்னு மந்திரிகள் தவிக்கும் பொழுது ரத்தன வியாபாரியாக வந்து ரத்தனங்களோட தன்மையை விளக்கி தானே அதை அவளுக்கு கொடுத்து இதுக்கு எவ்வளவு கிரயம் கொடுக்கணுங்கிறத அவருக்கு யாராவது கொடுக்க முடியுமா? மறைஞ்சு போயிட்டார். அப்போ வியாபாரியாக வந்தது சுவாமின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டான். ஏன் திருவிளையாடல்னு பேர் வச்சுருக்கானா? பரமேஸ்வரன் ஆடின விளையாட்டு அவ்வளவும் இல்லையா, ஆனந்த கூத்து தான். அப்படிலாம் விளையாடணும் ஆசைப்பட்டிருக்கார் போல் இருக்கு. அந்த வாய்ப்பை பூரா மதுரையில் பயன்படுத்தினுட்டார். மருமகன் என்று மாமன் உருவாய் வழக்கு வலி பேசு மைந்தா சரணம். மாமன் வழக்குரைத்த படலம்னு சொல்லி அந்த இடத்துல சொத்துக்கெல்லாம் உறவுகாரா கபடிகாரம் பண்ணிட்டு போக நினைக்க கதியில்லாது நிற்கிற ஒரு தாயார் அவளோட சகோதரன் இல்லைங்கிற எண்ணத்தில் தான் அவள்லாம் பண்ணுறா. அவர் போயிட்டார்னு இவாளுக்கு ஊர்ஜிதமாக தெரியும். அதனால் சாட்சி இல்லாதனால இந்த சொத்தெல்லாம் இருக்கணும். பார்க்கும்போது வழக்கு மன்றத்தில் போனவன்னு கருதப்பட்ட மாமனாக தானே வந்து தன்னோட இருப்பை நிரூபித்து அங்கே இருக்கிற பேரெல்லாம் வரவெல்லாம் சொல்லி சாட்சி பண்ணி கொடுத்து இவாளுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டு கோவிலில் மறைஞ்சு போயிட்டார். அந்த சுவாமியை சொல்லி சரணம்னு சொல்கிறார். குருமொழி தந்து நாரே குருவிக்கு வீடு குடி தந்த எந்தை சரணம். கருங்குருவிக்கு உபதேசித்த படலம்னு ஒரு குருவிக்கு போய் உபதேசம் பண்ணினாரா அப்படின்னா, குருவிக்கு குருவானவர் சுவாமி அப்படின்னா நமக்கு தான் இந்த மேலே இருக்கிற இந்த ஷெல்லை வச்சுட்டு அடையாளம், உள்ளே இருக்கிற ஜீவனுக்கு தானே போகிறது இல்லையா. ஒரு சின்ன பொன் குழந்தை ரமண பகவான்கிட்ட வந்து தான் குழந்தைகள்லாம் வந்து அதுகளுக்கு தான் ஸ்லோகம் பாட்டெல்லாம் சொல்லித்தருவா இல்லையா. இவர் சொல்லித்தரார், தேகம் நாகம் கோகம் சோகம் அப்படி சொல்லித்தரார். இந்த தேகம் நான் அல்ல, இப்போ நான் யார், நான் அவனே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன தேகம் நாகம் கோகம் சோகம் சொல்லி கொடுக்குறேன். அங்கே பக்கத்தில் சுந்தரசேகர் முருகனார் அந்த அடியார்கள்லாம் இருப்பாள். ஒரு சின்ன குழந்தை ஒரு கச்சாரணம் பூத கணேசம் ஏதாவது சொல்லித்தரதை விட்டுட்டு இதெல்லாம் என்ன புரிய போகிறதுன்னு அவளுக்கு எண்ணம்.
கேட்டுட்டா. அவர் சொல்கிறார், உபதேசம் உடம்புக்கா அப்படின்னு கேட்டாராம். அந்த குழந்தைக்கு இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதோ இல்லையோ, அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கார். அது போகிறத ஒருத்தனா ரைம்ஸ் மாதிரி சொல்லிகிட்டே இருக்குமா. கொஞ்ச நாள் அந்த குழந்தை போயிடுது. அது கடைசி ஜென்மமாக இருந்திருக்கலாம். இனிமேல் அதுக்கு சரீரம் கிடையாது. இந்த ஜென்மாவில் சாதனை பண்ணுறதுக்கு காலமும் இல்லை. அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டார். அப்படின்னா ஒரு ஜீவன் என்ன அதுக்கு தேவையோ அதை பார்த்து குரு கொடுப்பார். வெளியில் பார்க்குற உடம்பில் மனுஷன், மிருகம், பட்சி, பிராமணன் இல்லை, ஏழை, பணக்காரர் இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லையா. அவள் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பார்க்குறா. அந்த ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணுறா. அப்படி அந்த கருங்குருவிக்கு உபதேசித்த படலத்தை சொல்லி அந்த எந்தைக்கு நமஸ்காரங்கிறார். வருபழி அஞ்சி வேடமகனுக்கு இறங்கு மதுரா புரேஷா சரணம். பழியஞ்சின படலங்கிற படலத்தில் எந்த தப்பும் பண்ணாமலே ஒரு வேடன் மாட்டின்டாங்கிறத பார்த்தோம். ஒரு வைதிக பிராமண வெளியூர்லேருந்து வந்துட்டுருக்கான். மதுரைக்கு வர்ற வழியில் காட்டு பாதையில் மனைவியை மரத்தடியில் வச்சுட்டு ஜலம் எடுத்துகிட்டு வர போயிருக்கான். அவன் வர்றதுக்குள்ளே மார்பில் அம்பு பாஞ்சு அவன் செத்து போயிட்டா. யார் பண்ணினான்னு தேடின்னு வரும்போது பார்த்தா அந்த வேடன் அவன் எங்கேயோ குறி பார்த்து நின்றுட்டுருக்கான். இவன் தான் அந்த ஆள் கற்றுன்னு கத்தி. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்னா, யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், வேதம் படித்த பிராமணன் தானே, ஒரு தள்ளிட்டு போகாமல் ராஜாட்ட கூட்டின்னு போகிறேன், நீ தான் குத்தவாளிங்கிறத தன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறானே தவிர சபைக்கு வரான். அதிக்கிரமிக்கவே இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் சாமானிய மக்கள் கூட தர்மத்துக்கு கட்டுப்பட்டுருந்தாங்கிறத காட்டுறது. அவனுடைய அம்பரா துணியில் இருக்கிற அம்பும் அந்த அம்பும் டாலியாருது. ஆனால் நான் எய்யலேன்னு சொல்கிறான். சாட்சிகள் விரோதமாக இருக்கு. தீர்ப்பு கொடுத்தாகணும். ராஜா உனக்கு எவ்வளோ சம்மானம் வேணுமோ தரேன்னு எல்லாம் சமாளித்து பார்க்குறாரு அந்த வைதிகனை. என் பொண்டாட்டி ஒரு பாவமும் அறியாதவ, அவளை கொண்டுவிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறான். கைது பண்ணி உள்ளே வச்சுட்டா. ராத்திரி பூரா பகவானே நான் தப்பான தண்டனை கொடுத்துடப்படாதே. அவன் முகத்தை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஆனால் சாட்சிகள்லாம் அவனுக்கு விரோதமாக இருக்கு. எது நடந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் ஒன்றுன்னு சொல்ல பகவான் கனவில் வந்து மறுநாள் இந்த தெருவில் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது, அங்கே போய் நீ பாருன்னு சொல்கிறார். அங்கே போய் மந்திரியும் ராஜா மாறு வேஷத்தில் போகும்போது யமதூத்தாள் பேசுறது கேட்குறது. இந்த மாப்பிள்ளை இருக்கானே நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கான் பாரு, காலம் முடிஞ்சு போயிடுத்து, அவனை ஜீவனை கொண்டு போகணும் அப்படின்னா எப்படி கொண்டு போகிறது, அவனுக்கு ஒன்றுமே இல்லையே, நன்னா இருக்கான். ஏன்பா நேற்றுக்கு பண்ணினது மறந்து போயிட்டியா நீ? எப்போவோ அந்த வேடன் நெஞ்ச அம்பு மரத்தில் இருந்தது, காற்றுனால அசைச்சு அந்த பிராமணத்தியோட உயிரை குடித்தோமே, அதே மாதிரி அங்கே இருக்கிற மாடு இருக்கு பாரு, முரட்டு மாடு, அதோட கயத்தை அவுத்து விடு, அது நேரம் போய் இவனை முட்டிடும் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி இவனை விடுவிச்சான். பழி அஞ்சின படலம்னு பார்த்தோம் நம்ம. அதை சொல்லி அப்பேற்பட்ட மதுராபுரேஷா சரணம்னு சொல்கிறேன். விருத்த குமார பால அருண்மேனி கொண்டு விளையாடும் மண்ணல் சரணம். வயசானவரா வந்தார், இளைஞனா வந்தார், குழந்தையா வந்தார், அப்படி ஒரு படலம் இருக்கு. ஒரு வைஷ்ணவாளுக்கு வாழ்க்கப்பட்ட சிவபக்திக்கு அவளோட சிவபக்திக்காக தரிசனம் கொடுத்து அவளோட புத்தியையும் மாற்றி அனுகிரகம் பண்ணின ஒரு படலம் விருத்த குமார பாலரான படலம்ங்கிற படலம். அந்த சுவாமி சரணம்ங்கிறார் அவருக்கு. குரத்தியை நச்ச பாவி உயிர் உண்டு சோரி கொடைவாகை வேலா சரணம். குறவன்னு சொன்னால் தமிழில் சின்ன ரா போட்டால் குருன்னு அர்த்தம். இப்போ குரத்திங்கிற சின்ன ரா அப்படி போட்டால் குரு பத்னின்னு அர்த்தம். யுத்தம் சொல்லி கொடுத்த குருவோட மனைவியே ஆசைப்பட்ட அந்த மல்யுத்த வீரனை பகவான் தானே அந்த குரு ரூபமாகவே போய், அவர் உள்ள மல்யுத்த குரு வந்து சோமசுந்தரேஸ்வரர் கோவிலில் இருக்கார். இவர் அவன் வடிவத்தை எடுத்துன்னு போய் வான்னு சண்டைக்கு கூப்பிட்டு, அவர் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தான், இந்த ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துருந்தான். இந்த கழவனை போட்டு தள்ளிவிட்டா அவளை நம்ம எடுத்துடலான்னு பார்த்தா, இந்த கண்ணு தானே பார்த்தது, கண்ணை நோன்றார், இந்த கை தானே தொட்டுது, கையை வெட்டுறார். அப்படி அவனை அங்கம் வெட்டின படலமாக நம்ம பார்த்தோம். அந்த சுவாமிக்கு ஒரு சரணம்னு சொல்கிறேன்.
கருத்தி செய்பான நாளி இசைபாடி மாறு களைவேத கீதா சரணம். பாணபத்திரருக்கு பண்ணின லீலை. விறகு விற்கிறவனா போய் அவரோட வேலைக்காரன்னு சொல்லி ஹேமநாத பாகவதரை விரட்டின லீலையை சொல்கிறார். ஜனங்களுக்கு பிரசித்தமான ஒரு சில லீலைகளில் இது ஒரு லீலை. நரித்திரள் மாவை மீள நகரம் கலங்க நரி செய்த நம்பா சரணம். மாணிக்க வாசகர் சரித்திரம் நிறைய பரியாக்கி பரிய நெறியாக்கினது. முற்பகல்லாரில் 2 சிறுபன்றி உண்ண முலை ஈந்த அன்னை சரணம். ரொம்ப அழகான சரித்திரம். பன்றிக்குட்டிகளுக்கு ஒரு தாய் பன்னியாகவே தானே மாறி அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்தார் சுவாமின்னு அவரோட கருணா விலாசத்தை சொல்கிற சரித்திரம் இல்லையா. தாய் தகப்பன் 2 பன்னிகளும் காலமாகிடுத்து. அந்த குட்டிகள் கதறும் பொழுது சுவாமி ஒரு தாய் பன்றியாகவே மாறி, தாய் மாணவ சுவாமின்னு திருச்சியில் சொல்கிறோமே, இது தாய் மாணவ சுவாமி தான் இல்லையா. அன்னையே சரணம்னு சுவாமியை கூப்பிட்டார். பகவானோட கருணை என்ன. இதுலேருந்து நமக்கு ஒரு ஹிண்ட்டு கிடைக்கிறது என்ன தெரியுமா? நீ எதுக்காகவோ உருகி அழுதுன்னு சுவாமி வந்துடுவார். என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு உருக்கம் சத்தியமாக இருந்து கதி இல்லாத நிலையில் இருந்துட்டா அநாத நாதா தீனபந்தோன்னு தானே கூப்பிடுறோம். சுவாமி ஓடி வந்துடுவார். பொற்புருமாய ஆவை அடல் ஏறு கொண்டு பொருது அட்டசிட்டா சரணம். பசுவை மாயப்பசுவை வதைத்த படலும்னு சொல்லி சமணர்கள் பசுவை ஏவி விட்டா இவ ஒன்றும் பண்ண மாட்டா அப்படிங்கிறதுக்காக அதை மாயப்பசு, அது நிஜமான பசு இல்லை, அது பயங்கர ரூபம் எடுத்து மதுரை அழிக்க வரும் பொழுது பகவான் என்ன பண்ணார்? நந்தி பகவானை விட்டு ரிஷபத்தால் அதை தீர்த்தார். பசுமலையாக இருக்குது. அதனால் அந்த லீலையை சொல்கிறார். பற்பல ஞாலம் எங்கும் அடைய பிரம்புபடு அட்டமூர்த்தி சரணம். உலகமெல்லாம் நீ நிறைஞ்சிருக்கேன்னு தெரியறதுக்காக என் அப்பனே இப்படி ஒரு லீலை பண்ணிட்டியப்பா, நீ பெரம்படி ஒன்றே ஒன்று வாங்கினேன், அவ்வளோ பேரும் முதுகு பிடிச்சுட்டானேங்கிறார். பற்பல ஞாலமெங்கும் அடைய பிரம்புபடு அட்டமூர்த்தி சரணம். கற்பின ஒருத்தி மன்றல் அறிவிக்க 3 கரி தந்த வள்ளல் சரணம். கரின சாட்சின்னு அர்த்தம். ஒரு கற்புக்கரசியான ஒரு பெண் தன் கல்யாணத்துக்கு சாட்சி இல்லை, நீ எங்கேருந்தோ வந்தவள்னு மூத்தா சொல்லிட்டான்னு அழுததுனால வன்னி மரமாக கணராக லிங்கமாக 3 கரி அப்படின்னா 3 சாட்சி தந்த வள்ளல் சரணம். அளவைகளாலும் வேதம் முதல் நூல்களாலும் மயன் மானாலும் மன வாக்கு அளவை. எப்பேற்பட்ட வேத சாஸ்திரங்களாலோ பிரம்மாதி தேவர்களாலோ மனசுனாலேயோ வாக்குனாலேயோ இதுதான் ஒன்று பெருமைன்னு தீர்மானமாக சொல்லவே முடியாது, அளக்க முடியாது இல்லையா. ஒழிக்கும் நினைவுக்கும் எட்டாது நின் திருமூர்த்தம் எந்த வினைக்கும் வெளிக்கும் வெளி நின்றதால்ங்கிற அபிராமி பட்டர். நினச்சி பார்க்க முடியாத வடிவம். ஆனால் நானும் உன்னை பார்க்கணுமே, நானும் உன்னை நினைக்கணுமே, அதுக்காக நீ விக்கிரக ரூபடுத்தின வந்திருக்கேன். உன்னை நான் இப்படி பார்த்துட முடியுமா? இதுதானே அவன் ஸ்வரூபம் இல்லையே, இது எனக்காக நீ எடுத்துட்ட வடிவம் இல்லையா. அதனால் நினச்சி பார்க்க முடியாத திருமேனி. உனக்கு நாம குண சின்ன ஜாதி கதி செய்தி இல்லை. உனக்கு ஒரு நாமமும் கிடையாது. நாங்கள் வைக்கிற பேரெல்லாம் உன் பேர் தான். இன்னும் எத்தனை பேர் இருக்கோ அவ்வளவும் உனக்கு. இன்ன குணம்னு சொல்ல முடியாது, நாமத்தை குணத்தை கடந்தவன். இன்ன ஜாதின்னு ஒன்று சொல்ல முடியாது, அதை கடந்தவன். இன்ன சின்னம் இன்ன குறின்னு சொல்ல முடியாது, அதை கடந்தவன். இதுதான் உன்னுடைய கதி உன் போக்குன்னு சொல்ல முடியாது. இது அத்தனையும் தாண்டியும் அவையும் புல எங்களுக்காக அவ்வளவும் எடுத்துண்டு என யாமறிந்து துதி செய்யவே கொல் உலகம் செய் அன்பின் எளிதாய். சாமானிய மக்களாக இருக்கட்டும், அவள் அன்பு காட்டிட்டா போரும். வேத சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தாலும் அன்பு இல்லைன்னு அனுகிரகம் இல்லை, தெரியாட்டாலும் அன்பு இருந்தால் அனுகிரகம் உண்டு அப்படிங்கிற முறையில் அன்புக்கு எளிதாய் விளை அருள் மேனி கொண்டு 64 விளையாடல் செய்தபடியே. 64 லீலையும் எதனால் பண்ணினேன்? அன்புனால பண்ணேன். அடியார்கள் மேலே உனக்கு இருக்கிற அன்பு, அந்த அடியார்களோட பெருமையை வெளியில் காட்டணுங்கிற கருணை. எங்கேயோ கைலாசபதியாக இருக்கிற சுவாமி அந்த கைலாசத்துக்கும் அப்பாற்பட்டு உணர்வுக்கும் அப்பாற்பட்ட பேருணர்வாக இருக்கிற தெய்வம்
இப்படி தெருவில் வந்து வளையல் விற்று ரத்தன வியாபாரியாக வந்து வேடனா வந்து விறகு வெட்டியாக வந்து பன்னிக்குட்டிக்கு அம்மாவா வந்து இதெல்லாம் என்னப்பா இது, இவ்வளவு கருணை, இவ்வளவு அன்பு, இவ்வளவு லீலை அப்படின்னு வாழலாம் உருகி உருகி பாடுறாளாம். என துதித்த வசிஷ்டாதி இருடிகளை, ரிஷிகளைங்கிறது தமிழில் அப்படி சொல்கிறா, இருடிகளை குருமுனியை எரி தேன் நீபவனத்து உரையும் சிவபெருமான் லிங்கத்தின் மூர்த்தியாய் வந்து நோக்கி அப்படி சோமசுந்தரேஸ்வரர் எதிர்க்க இவா பாடி உருகி அர்ச்சனை பண்ணி ஹோமம் பண்ணி அப்படியே இந்த லீலைகள்லாம் மனசில் வாங்கிண்டு தியானம் பண்ண லிங்க திருமேனியிலேருந்து சுவாமி பிரத்யட்சமாக வந்தார். அடிக்கடி நான் சொல்வேன், அகஸ்தியர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது காதலோடு கவி பாடும் அடியவர் காண வருவது ஹரினா. ஏன் நமக்கு சுவாமி நேர வரலன்னா, நமக்கு இருக்கிற பக்திக்கு இதுவே ஜாஸ்தி, அர்ச்சாவதாரமூர்த்தியாக வந்ததே ஜாஸ்தி. நமக்கு பிரத்யட்சமாக வரணும்னா ரொம்ப சிம்பிள், அவ்வளவு காதல் இருக்கணும், அவ்வளவு பிரேமம் இருக்கணும் இல்லையா? அவரை தவிர வேறு கதி இல்லைன்னு ஆயிடுத்துன்னா அந்த பக்தாளுக்கு அடியார்களுக்கு நேர தான் வந்து நிற்கிறார் சுவாமி, தரிசனம் கொடுக்குறார். லிங்கத்தின் மூர்த்தியாய் வந்து நோக்கி அவளை பார்த்து சொல்கிறார், சினத்தினை வென்று அகம் தெளிந்தீர். இப்படி பக்தி எதனால் ஏற்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? முதல் விஷயம், அவ்வளவு தபஸ் இருக்குது, நீங்கள் சொன்னால் அப்படியே பலிச்சிடும், சபிச்சா நடந்துடும். ஆனால் கோபத்தை அடக்கியிருக்கேள் பத்தடா, அதனால தான் உங்களுக்கு பக்தி வந்தது, அதனால தான் சத் சங்கம் கிடச்சிது. நீங்கள் புலன்களை அடக்கி இருந்ததுனால அகஸ்தியரை உங்கள்கிட்ட அனுப்பிச்சேன். அவர் மூலமாக நீங்கள் என் லீலையை கேட்டதுனால கதை கேட்டா எல்லோரும் தான் கதை கேட்குறா, கதை எல்லோரும் தான் கேட்குறா. கதை கேட்டுட்டு என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு யோசிக்கணுமா. சில பேர் சொல்லுவா, போன தரத்தை விட இந்த தரம் கொஞ்சம் பெட்டராக சொல்கிறாருமா. அவர்கிட்ட என்ன மாற்றம் இருந்தால் உனக்கு என்னையா, நீ என்ன மாறின, அது என்ன தெரிஞ்சுக்கணும். இத்தனை கதை கேட்டு ஏதாவது மாறி இருக்கணுமே, அதுக்கு தானே கேட்கணும். கதை சித்த சுத்தி வரணுமேன்னா சத் சங்கத்தோட பிரயோஜனம் என்ன? குணம் மாறுதல், பக்குவம். அது ஏற்பட்டதுனால நீர் செய்த பூஜை துதி தெய்வத்தானம் அனைத்தினுக்கும் எனக்கும் உயிர்க்கும் நிறைந்து நமக்கு ஆனந்தமாயிற்று என்ன. இப்போ நீங்கள் இங்கே பண்ணின பூஜை, இந்த பூஜையோட பலன் அத்தனை க்ஷேத்திரத்தில் இருக்கிற எல்லா மூர்த்திக்கும் போயிடுத்துங்கிற. என்ன அழகு! நீங்கள் பண்ண பூஜையை நான் ஏற்றுண்டேன்னு தானே அவர் சொல்லணும் இல்லையா? எங்கும் அவர் தானே இருக்கார். அவர் சொல்கிறார், இங்கே நீங்கள் மதுரையில் வந்து பூஜை பண்ணீள், எத்தனை ஸ்தலங்கள் இருக்கோ அவ்வளவில் நான் மூர்த்தியாக இருக்கேனே, அவ்வளவு இடத்துல இருக்கிறவாளுக்கும் அந்த கோவில்களுக்கும் அங்கே வந்து கும்பிடுறவாளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் போயிடுத்து. அப்படின்னா நிஸ்வார்த்தமாக நம்ம பண்ணுற ஒரு பூஜை, ஒரு அபிஷேகம், ஒரு அர்ச்சனை, ஒரு நாம சங்கீர்த்தனம் உலகமெல்லாம் போய் காப்பாற்றும். இதுதான் பெரிய சோஷியல் சர்வீஸ். நம்ம 4 பேர் பார்க்குறதுக்காக ஃபோட்டோகிராஃபர் நிற்கிறோன்னா, சார் கொஞ்சம் பாருங்கள் சார், கேமரா பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்பெல்லாம் வாங்குறாப்பெல்லாம் பண்ணுறோம். அதுவும் சர்வீஸ் தான் இல்லைங்களா? இன் எ ஸ்மால் வே. பெரிய சர்வீஸ் என்ன? மக்கள் மனம் மாறி அமைதியும் சாந்தியும் மேன்மையும் உண்டாகிறதுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுறது இல்லையா? அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்னா, மகான்கள் பண்ணுற பூஜை, பக்தாள் பண்ணுற பூஜை. பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி அவருக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குன்னு அவரே காரணமில்லாத பக்தின்னு எழுதியிருக்கார். ஒரு லாபத்தை நோக்கி பண்ணுறதில்ல, அது மாதிரி அகாரணமாக பண்ணக்கூடிய பக்தி பூஜை. நம்மளே பூஜை பண்ணுறோம், எல்லோரும் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கிறது, எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். நமக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கா, லோகா சமஸ்தா சிகுனோ பவந்து சர்வே ஜனா சிகுனோ பவந்து, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டியதான் சொல்லி கொடுத்துருக்கா. இது நம்ம பிரார்த்தனை பண்ணி பண்ண 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 இது உலகமெல்லாம் போய் பரவுங்கிறத சுவாமி சொல்கிறார். நீர் செய்த பூஜை துதி தெய்வத்தானம் அனைத்தினுக்கும் எனக்கும் உயிர்க்கும் நிறைந்து நமக்கு ஆனந்தமாயிற்றுன்னா. அதுக்கப்புறம் இத்தனை ரிஷிகளுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டார். அகஸ்தியருக்கு ஸ்பெஷலாக ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசை. ஆஞ்சநேயர்கிட்ட ராமர் சொன்ன மாதிரி தான், உனக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்னு கேட்குறாராம் சாமி. ரொம்ப அழகான இடம் இந்த இடம்.
சிறந்த அருள் சுரந்து குருமுனியை வா 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 கூப்பிடுறதே அழகா அன்பா. அன்பே சிவம்னா அந்த சிவம் அன்பா கூப்பிட்டா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்க முடியுமா? கருணையோடு பார்த்து புன்முறுவல் பூத்து வா அகஸ்தியா வா. வருக கரம் சிரம் மேல் வைத்து தலையில் கை வைக்கிறார் சுவாமி. அகஸ்தியர் அப்படியே குளிர்ந்து போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன, புறம் தடவி முதுகு அப்படியே தடவி கொடுக்குறார். நான் வேற நீ வேறையாப்பா, நான் தான் நீ, நீ தான் நான், எம்மை ஒப்பாய் நீயே. அகஸ்தியன் வேற இல்லை, சிவம் வேற இல்லைப்பா, நீ சிவமாவே ஆயிட்ட. இதுதான் பெரிய சர்டிஃபிகேட்டு இல்லையா? வேற என்ன வேணும்? எல்லா பட்டத்தையும் விட பெரிய பட்டம் சுவாமி நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லிட்டாருன்னா அது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நின் கற்புடைய பொலம் கொம்பு அந்நாள் அறம் தழையும் உமை ஒப்பாள். இந்த பக்கத்தில் நிற்கிறாளே இந்த லோபாமுத்ரை, இவள் வேற இல்லை, உமா வேற இல்லை. அவள் அப்பேற்பட்ட பக்தை. லலிதா சஹஸ்ரநாமத்திலே லோபாமுத்ரார்ச்சிதாயை நமகான்னு ஒரு நாமம் வருது. அப்பேற்பட்ட பக்தி அவள். அம்பாள் அம்சமாகவே தான் பூமிக்கு வந்தா. அம்பாள் அவ்வளோ பக்தி உள்ளவள். அதனாலே நின் கற்புடைய பொலம் கொம்பு அந்நாள் அறம் தழையும் உமை ஒப்பாள். ஆதலின் உமையும் ஒப்பவர் அகிலத்து யாரே. அகஸ்தியா, எனக்கு நீ சமம்ங்கிறதுனால உனக்கு உலகத்தில் யாரும் சமம் இல்லைன்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அதான் அப்படி ஒரு மகிமை. அகஸ்தியர்னா இந்த மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுங்கிறது அவருக்கே பொருந்தும். அவ்வளோண்டு ஸ்வரூபத்தை வச்சுட்டு சமுத்திரத்தை குடிக்கிறதா இருக்கட்டும், வாதாபியை ஜீரணம் பண்ணுறதா இருக்கட்டும், மேரிமலையே கொட்டத்தை அடக்கிறதா இருக்கட்டும், ராவணனுடைய கர்வத்தை அடக்கிறதா இருக்கட்டும், அவர் பண்ணாத காரியம் இல்லை இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் முனிவர்னு பேர். தமிழ் கிடைச்சதுக்கே காரணம் அவர் தான். சிவபெருமான்டேந்து விநாயகரும் முருகனுமா தெரிஞ்சுட்ட தமிழை, முருகன்டேந்து அகஸ்தியர் தெரிஞ்சுன்னு, அவர்கிட்டேருந்து தொல்காப்பியர் தெரிஞ்சுட்டு தான் தமிழ் மொழி கிடச்சிது. அப்புறம் என்ன, ராமாயணத்தில் பார்த்தா ராமச்சந்திர பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணுறார், அவர் கோதண்டத்தை கொடுக்குறாருன்னு வருது. எப்பேற்பட்ட நிலை அவரோட நிலை! லட்சோப வருஷங்களாக இருந்துட்டு இன்றைக்கும் இருந்துட்டுருக்கார். அகஸ்தியர் இன்றைக்கும் இருக்கார். ஆதலினால் உமையும் ஒப்பவர் அகிலத்து யாரே. நிறைந்த தவம் புரிந்தோனும் தவத்து உறுதி பெற்றோனும் நீயே என்றோ. சாமி சொல்ற, பூரணமாக தபஸ் பண்ணினவன், எதையும் எதிர்பாராத உலகத்துக்கு உபகாரம் பண்ணுறதுக்காகவே நிஷ்டை பண்ணினவன், அதில் சித்தி அடைஞ்சவன், உனக்கு சமம் யாரும் இல்லைன்னுட்டான். அகஸ்தியர் கண்ணால் ஜல்லம் விட்டு அழறார். ஒன்றும் இல்லையா, இது உங்கள் கிருப்பை இல்லையா? உனக்கு அரியவரம் இனியாம் தருவது எவன். ஏதாவது ஒரு தேவை இருந்தால் தாண்டா ஒன்று கொடுக்க முடியும். தேவையே இல்லைடா உனக்கு. ஆசை அருமின் ஈஸ்வரோடாயினும் ஆசை அருமின்கிற நிலையில் நிறைஞ்சு பூர்ணமாக இருக்க. ரொம்ப இருக்கிற பாத்திரத்தில் என்னத்தை விடுறது? விட முடியாது. தழும்பி இருக்கு, பூர்ணமாக இருக்க, நிறைகுடம். அதனால் கொடுக்கறதுக்கு உனக்கு ஒன்றும் இல்லைங்கிறார் சுவாமி. சுவாமி இப்படி கை விரிக்கிற நிலைமை யாருக்காவது வந்துருக்குமான்னு தெரியல. உனக்கு அரிதாம் ஒன்றும் காணே அப்படி சொல்லிட்டு அவரை தடவி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, கருணை செய்து லிங்கத்து இடை இச்சை வடிவாய் சென்று இருந்தான். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி லிங்க ரூபத்தில் போய் சுவாமி மறைஞ்சு விட்டார். ஆக தனக்கு அரிய வரம் நல்கும் சிவலிங்கம் தன் பெயரால் ஸ்தாபித்தான். இப்படி முதுக தடவி தலையை தடவி நீயும் நானும் ஒன்றுன்னு சுவாமி சொல்லிட்டார். அதனால் அப்படி நினச்சிக்க முடியுமா? நான் அது முடியாது. அப்படி சொல்கிறது அவரோட பெருந்தன்மை இல்லையா? அவர் சுவாமி தான், நான் பக்தன் தான். துக்காராமரை சொல்கிறார பாண்டுரங்கன்ட்ட, நீ தேவன் நான் பக்தன் அப்படியே இருக்கட்டும்ங்கிறாராம். அத்வைத்தம் லபிச்சு கொடுத்தோன்னா அது ஒரு ஆனந்தம் தான். ஆனால் உன்னை பக்தி பண்ண முடியாதேங்கிறார் இல்லையா? பரமஹம்சர் விவேகானந்தர் கேட்குறார்,
நீ திதிப்ப பண்டமாக ஆக விரும்புறியா, அதை சாப்பிட ஈயா இருக்க விரும்புறியா அப்படின்னு கேட்குறார் இல்லையா? அதுவாகவே ஆயிட்டா ரொம்ப நன்னா தான் இருக்கும் இல்லைங்களே, நம்மளே அதிரசம் ஆயிட்டா, அதிரசத்துக்கு அதிரசத்தோட டேஸ்ட் தெரியாதே, துவைத்த பாவனையில் தான் அனுபவிக்க முடியும். அதனால் அகஸ்திய லிங்கம்னு ஒன்று ஸ்தாபிச்சாராம். அவர் பண்ணினதை பார்த்து இந்த ரிஷிகள்லாம் ஆளுக்கு ஒரு லிங்கத்தை தப்போ மகிமையினால் இன்றைக்கும் மதுரையில் பார்க்கலாம். அந்தந்த ரிஷிகள் ஸ்தாபித்த லிங்கங்கள் நிறைய கோவில்களில் அந்த எந்த ரிஷி வந்து பூஜை பண்ணாரோ அவ பேரால் லிங்கங்கள் இருக்கும். அப்படி எல்லாரும் தன் இனக்கருணை வசிட்டாது முனிவர்களும் தம் பெயரால் லிங்கம் கண்டார். ஏத்தி அர்ச்சனை செய்து நினைவில் அரிதாய் அன்பின் எளிய அட்டமூர்த்தியை அம்கையல் கண்ணி அன்பனை முப்போதும் போய் முடி தாழ்ந்து இன்பம் பூத்த மனத்தினர். பகவான் அர்ச்சனை பண்ணி நினைவில் அப்படியே அவரை வச்சுண்டு அன்புக்கு எளிய சுவாமியை இத்தனை பூஜை பண்ணிவிட்டா சுவாமி வரலையேன்னு கேட்பாளாவா? தபோவந்த சுவாமிகிட்ட ஒருத்தர் சொன்னார், லட்சாவர்த்தி ஜபம் பண்ணலான்னு பார்க்குறேன்னார். என்ன நோக்கம்னார்? லட்சாவர்த்தி ஜபிச்சா அம்பாள் வருவான்னு அப்படின்னு அம்பாள் சொன்னாளான்னார். லட்சம் ஜபிச்சாலும் வராமல் இருக்கலாம், கோடி ஜபிச்சாலும் வராமல் இருக்கலாம், ஒரு நாமத்துக்கு அம்மானவனும் ஓடி வரலாம், அது யார் கையில் இருக்குது? அதனால் லட்சம் இல்லை, லட்சியம் முக்கியம் அப்படின்னாரா சார். அதனால் அன்புக்கு எளிய பகவான் இல்லையா? அவர் வேறு என்ன கணக்கு பார்க்குறார்? அன்பின் எளிய அஷ்டமூர்த்தியை, உலகம் பூரா நிறைஞ்சிருக்கிற அஷ்டமூர்த்தியை, அங்கையல் கண்ணி அன்பனை, மீனாட்சியுடைய கடைக்கண் பார்வையால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பக்தாலும் நன்னா இருக்கா. அந்த மீனாட்சியை தன்னுடைய கண்களால் கட்டாட்சம் பண்ணி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற சோமசுந்தரேஸ்வரர். முப்போதும் போய் முடி தாழ்ந்து இன்பம் பூந்த மனத்தினராகி. அந்த சுவாமி கோவிலை விட்டு கிளம்ப மனசில் உத்தரவு கொடுத்துறாருப்பா, கிளம்பின்மா அவ ஜோலிக்கு போவோன்னு நினைக்காமல் அங்கேயே கோவில்லையே இருந்து அவரை தியானம் பண்ணி கொண்டு ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி சத்கர்மாக்களை திருப்பியும் பண்ணி கொண்டு கருவி தேன் பொதிந்த சிறுபுட்போல அந்த மாத்தலத்தில் வசிட்டாது முனிவர் தபோவனம் செய்து வசித்தார் மன்னோ. ஒரு புஷ்பத்தில் நிறைய தேன் இருக்குன்னா ஒரு வண்டு பதில் அப்படி உட்காரம், தேனை குடிக்கும், குடிச்சுட்டேன் அப்படின்னு கிளம்ப தோணாது, திருப்பியும் அதிலே இருந்து தேன் குடிக்கும். அதனால் தேன் பதிந்த சிறுபுட்போல் அப்படிங்கிறார். அந்த வண்டினம் மாறி திருப்பியும் அந்த ஸ்தலத்திலேயே இருந்து சுவாமியுடைய புகழை அனுபவிச்சுண்டு கிளம்ப மனசில்லாமல் மதுரையம்பதியிலேயே தபோவனங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த ரிஷிகளெல்லாம் அங்கேயே இருந்து சிவனுடைய ஆனந்த அருள் பெற்று நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாங்கிறதோட அர்ச்சனை படலத்தை பரஞ்சோதி முனிவர் பூர்த்தி பண்ணுறார். சுவாமியுடைய ஸ்தல தரிசனம், சுவாமியுடைய லீலா விபூதிகள், அவருடைய 64 பிரத்யேக லீலைகள், அவளுக்கு அவர் பண்ணின கருணை, அகஸ்தியருக்கு பண்ணின விசேஷமான ஒரு அனுகிரகம், அதுக்கு ரிஷிகள்லாம் பதிலுக்கு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணினதுன்னு பக்திமயமான ஒரு அனுபவத்தோட திருவிளையாடல் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் பூர்த்தி பண்ணார். இதை சொல்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்தார். எத்தனையோ வருஷம் கபாலீஸ்வரர் கோயிலில் 63 தரிசனம் பண்ணியிருக்கோம். சின்ன வயசுலாம் அப்படி பார்த்துட்டே ஓடி போயிடுவோம், பேரெல்லாம் நின்று படிக்கக்கூட பொறுமை இல்லை. அப்புறம் கொஞ்சம் நின்று நிதானமாக படிக்கிறதுக்கு ஒரு வயசு வந்தது. அப்போ சரித்திரம் முழுக்க தெரியல, சில பேர் தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் வாய்ப்பு கொடுத்தார். சொல்கிற சாக்கில் நம்மளே கேட்க வச்சுட்டார். அதான் நிஜம். நம்ம சொல்லி பல பேர் கேட்டால் இல்லை, நம்ம வாய் வழியாக வந்ததை நம்மளே கேட்டோங்கிறது நிஜம். அப்படி நாயன்மார்கள் அத்தனை பேர் சரித்திரமும் 63 தனியடியார் 9 தொகையடியார் சேர்த்து 72 பேர் சரித்திரத்தை சொல்ல வச்சார். அதில் சேராதவராக இருந்தாலும் மாணிக்க வாசகர் சரித்திரத்தை சொல்லணும்னு சிவசாகரம் ட்ரஸ்ட்டு பெரியவர்கள்லாம் கேட்டுன்றதுனால
அவரோட சரித்திரத்தையும் நாம் அனுபவித்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது சமயக்குறவர்கள் 4 அந்த 4 பேர் சரித்திரமும் அதில் வந்துடுத்தோம். அது ஒரு ஆச்சரியம். தேவாரம் பாடின 3, திருவாச்சகம் பாடின மாணிக்கவாசகர் சேர்த்து சமயக்குறவர்கள் 4 சொல்ல 4 பேர் சரித்திரமும் அந்த பெரிய புராணத்தில் நமக்கு வந்துடுத்தோம். அப்புறம் தனியாக மாணிக்கவாசகர் சரித்திரத்தையும் அனுபவிக்கும்படியாக பண்ணி மதுரை திருவிளையாடல் அவ்வளவும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். சைவத்தில் பிரதானமாக உள்ளது சிவபெருமானுக்கு 3 கண்ணு மாதிரி சொல்கிறா. பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம். கந்த புராணம் தமிழில் நமக்கு கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதி கிடைக்கிறது. ஸ்காந்தத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. ஸ்காந்தம் பெரிய புராணம், 1,00,000 ஸ்லோகம்னு சொல்லப்படுறது. அது பரமேஸ்வரனோட பல லீலைகளும் வந்திருக்கு. முருகப்பெருமான் அவதாரமும் வருது. அந்த முருகப்பெருமானோட அவதாரமும் சிவமகிமே தனியாக எடுத்து முருகனே அனுகிரகம் பண்ண காஞ்சிபுரத்தை பூஜை பண்ணிட்டு இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதி முருகன் அரங்கேற்றம் பண்ணினார்னு ஒரு லீலை உண்டு. அதனால் இந்த அற்புதமான சரித்திரங்களை பக்தாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு சுவாமி ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். பகவானுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி பகவானுடைய பிரத்யக்ஷ ரூபமாக யார் இருக்கா அப்படின்னா ஞானிகள் தான் இருக்கா. இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வம் யாருன்னா குருமார்கள் தான், ஞானிகள் தான். அதனால் சத்குரு ஞானானந்த பகவானுக்கு, மகாபரிவாளுக்கு, சிவன் சாருக்கு, இதை ஏற்பாடு பண்ண எல்லா அடியார்களுக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு சோமசுந்தரேஸ்வரர் மேலே, மீனாட்சி மேலே ஒரு கீர்த்தனம் பாடி பூர்த்தி பண்ணுறோம். மாமதுரை நாயகனே, மாமதுரை நாயகனே, மாமதுரை நாயகனே, சொக்கநாத மங்கை மீனாட்சி மணாளா தயாள, மாமதுரை நாயகனே, சொக்கநாத மங்கை மீனாட்சி மணாள தயாள, மாமதுரை நாயகனே, சோமசேகரனே சுந்தரனே, சோமசேகரனே சுந்தரனே, உன் நாமம் உரைப்போர்க்கு க்ஷேமம் தந்தருளும், நாமம் உரைப்போர்க்கு க்ஷேமம் தந்தருளும், மாமதுரை நாயகனே, சொக்கநாதா மகாமதுரை நாயகனே, இந்திரன் பழி தீர்த்தாய் சந்திரன் மது பொழிந்தாய், இந்திரன் பழி தீர்த்தாய் சந்திரன் மது பொழிந்தாய், வந்தித்த வந்திக்காக மண் சுமந்து புன் சுமந்தாய், இந்திரன் பழி தீர்த்தாய் சந்திரன் மது பொழிந்தாய், வந்தித்த வந்திக்காக மண் சுமந்து புன் சுமந்தாய், பண்ணிசைத்த பாணருக்கு பரிவுடன் மடல் தந்தாய், பண்ணிசைத்த பாணருக்கு பரிவுடன் மடல் தந்தாய், பலகையிட்டு விறகெடுத்து பாகவத சேவை செய்தாய், பலகையிட்டு விறகெடுத்து பாகவத சேவை செய்தாய், மாமதுரை நாயகனே, சொக்கநாதா மாமதுரை நாயகனே, பாதம் நோகும் என்றழுத பாண்டியனுக்காக பாதம் மாற்றி ஆடினாய், பாதம் நோகும் என்றழுத பாண்டியனுக்காக பாதம் மாற்றி ஆடினாய், வாதவூரர் கருளினாய்,
பாதம் நோகும் என்றழுத பாண்டியனுக்காக பாதம் மாற்றியாடினாய் வாதவூரர் கருளினாய் வாடிய பன்றி குருளைக்கு பால் கொடுத்தாய் வாடிய பன்றி குருளைக்கு பால் கொடுத்தாய் வாதுரைத்து சாட்சி சொன்னாய் தீதிலாத ஆடல் செய்தாய் வாதுரைத்து சாட்சி சொன்னாய் தீதிலாத ஆடல் செய்தாய் மாமதுரை நாயகனே சொக்கநாதா மங்கை மீனாட்சி மணாளாதயாளா மாமதுரை நாயகனே மீனாட்சி சுந்தரேசா மாமதுரை நாயகனே சுக்கேசா சோம சுந்தரேசா हालास्य सुंदरम मीनाक्षी सुंदरम हालास्य सुंदरम मीनाक्षी सुंदरम हालास्य सुंदरम मीनाक्षी सुंदरम हालास्य सुंदरम मीनाक्षी सुंदरम कल्याण सुंदरम कडंबवन सुंदरम कल्याण सुंदरम कल्याण सुंदरम कडंबवन सुंदरम कल्याण सुंदरम अट्टाल सुंदरम अभिषेक सुंदरम अट्टाल सुंदरम अभिषेक सुंदरम कर्पूर सुंदरम कडंबवन सुंदरम कर्पूर सुंदरम कडंबवन सुंदरम हालास्य सुंदरम मीनाक्षी सुंदरम हालास्य सुंदरम मीनाक्षी सुंदरम कल्याण सुंदरम कडंबवन सुंदरम कल्याण सुंदरम कडंबवन सुंदरम नम पार्वती पतये हर हर महादेवा மதுரையில் ஒரு பஜனை மேளா நடந்தது. அப்போது சிவ கீர்த்தனங்கள் பாடுற பாக்கியம் கிடச்சிது. திருவிளையாடு புராண உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்கிற தருவாயாக இருந்ததுனால அதுக்கு முன்னாடி மதுரையை பார்த்தது வேறு, அந்த தரம் பார்த்தது வேறு. அப்போ அந்த லீலைகளை ஸ்மரிச்சுட்டு இருந்தபோது குருவருளால் இந்த பாட்டு தோணித்து. மாமதுரை நாயகனே சொக்கநாதா மங்கை மீனாட்சி மணாளா தயாளா. மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே மதுரைக்கு வந்து இந்த கல்யாணத்தை அற்புதமாக நடத்தி கொடுத்து அங்கே அரசாட்சி பண்ணி லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி ராஜாவாக இருந்து தமிழ் சபையை உண்டாக்கி அத்தனை ஜனங்களுக்கும் கருணை பண்ணின சுவாமியோட லீலைகள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. சந்திர கலாதரனாக இருக்கார் சுவாமி. சோமசேகரனே எல்லாரையும் சொக்கும்படியாக பண்ணார். சுந்தரனே சோமசேகரனே சுந்தரனே உன் நாமம் உரைப்போர்க்கு க்ஷேமம் தந்தருளும். யாரெல்லாம் சிவநாமம் சொல்லிகிட்டே இருக்காளோ, சிவான்னு சொல்கிறத விட சிவசிவான்னு சொன்னால் வஸ்தீம்பா. ஏன் தெரியுமா? சிவான்னா அம்பாளுக்கு உண்டான நாமம், சிவன்னா சுவாமிக்கு உண்டானது, சிவசிவான்னா அம்மையப்பான்னு அர்த்தமா. அதனால் யாரெல்லாம் அப்படி சொல்கிறாளோ அவளுக்கு சகல க்ஷேமத்தையும் தந்தருடும் மாமதுரை நாயகனே. முதல்ல இந்திரனோட பழி தீர்த்தது, இந்திரன் பழி தீர்த்தாய். அப்புறம் என்ன, அந்த ஊரை அற்புதமாக உண்டாக்கி கொடுத்து குலசேகர பாண்டியனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வாத்தியார் என்ன பண்ணுவார், கடஸ்தாபனம் பண்ணி வேத மந்திரம் சொல்லி அந்த தீர்த்தத்தினால புண்ணியாக வச்சனம் பண்ணுவார். அவரால் முடிஞ்சது அதை பண்ணுறார். பரமேஸ்வரன் அவரோட லெவலுக்கு பண்ண வேணாமா? சந்திரன்லேருந்து மது எடுத்து தெளித்தார். அதனால் அதுக்கு மதுரைன்னு பேர் வந்தது. சந்திரன் மது பொழிந்தாய். மதுன்னா அமிர்தம்னு அர்த்தம். வந்தித்த வந்திக்காக, அவரையே நினச்சிருக்கிற வந்தி கழுவிக்காக மண் சுமந்து புன் சுமந்தாய்.
அவளுக்காக மண்ணை தூக்கி அடி வாங்கின புண்ணையும் ஏத்திண்டியே. பண்ணிசைத்த பாணருக்கு பரிவுடன் மடல் தந்தாய். மழையோ இடியோ மின்னலோ வெயிலோ சாப்பாடு இருக்கோ இல்லையோ சுவாமிகிட்ட பாடுற நியமம் தவறப்படாதுன்னு இருந்த பாணருக்கு லெட்டர் கொடுத்தியே. சேரமான் பெருமாளை போய் பார்த்துட்டு வா, நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன் அப்படின்னு லெட்டர் கொடுத்தியே. அப்புறம் என்ன, ஜலதோஷம் பிடிச்சிருப்படாதுன்னு பலகை போட்டியே. பண்ணி செய்த பாணருக்கு பரிவுடன் மடல் தந்தாய். பலகையிட்டு விறகெடுத்து, விறகு வெட்டியானா அவர் பாட்டு சொல்லி கொடுத்தார், எனக்கு வரல, ஒரு மக்கு போடான்னு விரட்டி விட்டார், ஏதோ பாடுறேன் அப்படி உளர்றேன் அப்படின்னு சொல்லி ஹேமநாத பாகவர் மிரட்டிட்டு போனியே, இது எதுக்கு பண்ணினேன்? அவர் ஒரு பாகவதருங்கிறதுனால தானே. பலகையிட்டு விறகெடுத்து பாகவத சேவை செய்தாய் மாமதுரை நாயகனே. இப்படி ஆடுறியே காலத்துக்குண்டு திருவடி வலிக்குமேன்னு அழுதான். பாதம் நோகும் என்றழுத பாண்டியனுக்காக பாதம் மாற்றி ஆடினாய். வாத ஊரர் கருளினாய். திருவாத ஊரருக்கு அனுகிரகம் பண்ணி சிவபக்தி பண்ணின்றவரை சிவமாவே ஆக்கிவிட்டிய இல்லையா. வாடிய பன்றி குருளைக்கு பால் கொடுத்தாய். கதி இல்லாமல் காட்டில் தவிச்சுன்னு இருக்கிற குட்டி பன்னிகள், ஒன்றுமே உலகம் தெரியாது, அம்மாவை கூட தெரியாது, அம்மாவுடைய முலை தான் தெரியும், அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு பால் கொடுத்தியே. வாதுரைத்து சாட்சி சொன்னாய். மாமனா வந்து சாட்சி சொன்ன, மௌனமாக இருந்து லிங்கமா வன்னிமரமா கணரா வந்து சாட்சி சொன்னேன். வாதுரைத்து சாட்சி சொன்னாய். தீதிலாத ஆடல் தந்தாய் மாமதுரை நாயகனே. இந்த பாட்டு என்னைக்கு தோணித்தோ அன்னைக்கு திருவிளையாடல் புராணத்தோட பூர்த்திக்கு பாடணுங்கிற எண்ணம் இல்லை, அது ஈஸ்வர சங்கல்பம், அப்படி அமைகிறது. இந்த அற்புதமான கிரந்தத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணின பரஞ்சோதி முனிவர், அவர் மேலேயும் ஒரு பாட்டு குரு அருளால் தோணி அதை நம்ம தினம் சொல்கிறோம், அதை இன்னைக்கு சொல்லி பூர்த்தி பண்ணணும். ஆலவாய் அண்ணல் செய்த அருட்பெரும் ஆடல் எல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழ தந்த சில நாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். ஞாலம் வாழ் மக்கள்னா பூமியில் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கா ஜனங்கள்லாம், சத்சங்க அனுபவம் இல்லைன்னா அவளுக்கு சத்சங்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கிரந்தம் எழுதினார் இல்லையா. அதனால் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழ தந்த, இந்த வாழ்க்கை வேறு அந்த வாழ்க்கை வேறு. சத்சங்கம் கிடைச்சதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறி போயிடும். ஆனால் ஆனந்தமாக இருக்கேன்னு தோணும். இருக்கிறவர்களும் துக்கம் இல்லை, கிளம்புறத்தையும் துக்கம் இல்லை. அதான் சத்சங்கத்தோட லாபம் என்ன தெரியுமா? என்னமோ இருக்கேனேன்னு பரமிண்டே இருக்கிறது, அச்சோ போகிறேன்னு அழுதுண்டே போகிறது, ரெண்டுமே இல்லை. இருக்கும்போது ஆனந்தம், கிளம்புறத பரமானந்தம். ககத்தக பீரா ஹரிகுண கானா காவத்து நாச்சத்து வைகுண்ட ஜானான்னாரு, இதை பாடிண்டே போகிறேன் பாரு வைகுண்டத்துக்கு அப்படின்னார். அது மாதிரி ஒரு ஆனந்தம் சத்சங்கத்தில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார் இல்லையா. ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழ தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பா. அப்புறம் இதுக்கு பல ஸ்ருதி அவரே சொல்லியிருக்கார். திங்களணி திரு ஆலவாயம் மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர். அழகான வார்த்தை போட்டுவிட்டார். திருவிளையாடு கேட்போர்னு சொல்லலை, அன்பு செய்து கேட்போர். கொஞ்சம் கவனித்து கேட்டாலே தானே அன்பு வந்துடும், பக்தி வந்துடும். அன்பு செய்து கேட்போர் என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்கிறார். சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி, அதெல்லாம் குபேரப்பட்டினத்தில் இருக்கிற சமாச்சாரம், அது கிடைக்குமா? ஒரு குறைச்சல் இருக்காது. ஏன்னா அந்த குபேரனுக்கே அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது அவர் தானே. நீ சொல்கிற நாமாவுக்காக அவருடைய இல்லத்துக்கோ உள்ளத்துக்கோ வந்துவிட்டார்னா உள்ளத்துக்கு குறைச்சல் ஏது வந்துட்டே இருக்கும் இல்லையா. சங்க நிதி பதும நிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெருவர். குழந்தை பாக்கியம் இல்லாதவாள் குழந்தை கிடைக்குங்கிறார், என்னமோ இல்லை, தகைமை தரு மகப்பெருவர். சத்புத்திராள், சத்புத்திரிகள்,
நாட்டுக்கு நல்லது பண்ணுறவா, இருக்கிறதுனால உலகத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்குறவா, தலைமுறையாக அவளை பேசுகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழறவா, தகைமை தரு மகப்பெருவர் பகையை வெல்வார். அவளுக்கு சத்துருக்குள்ளே இருக்க மாட்டா. அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், அடுத்த நாட்டுக்காரன்னு அர்த்தம் இல்லை. ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், அவளாவது அடிக்க வரான்னு தெரியும், உள்ள 6 பேர் இருக்கா, என்னைக்கு அட்டாக் பண்ணுவானே தெரியாதுங்கிற இல்லையா. காமக்குரோதாதிகள் இல்லையா, 6 வகை உட்பகைவர்கள்னு சொல்கிறார் இல்லையா, ஷட் வைரிகள், இதை கூட ஜெயிச்சு போடலாமா சுவாமி கருணை இருந்தால். மங்கள நன்மணம் பெறுவர், கல்யாணம் ஆகாதவாள் கல்யாணம் ஆகும்னு ஒரு அர்த்தம். வாழ்க்கையே சிவ பரிமளமாக மணக்கும் இல்லையா. மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தா, சரீர ரோகம் வராது, மனசு கவலை வராது, பவரோகம் வராது. வாழ்நாடு நனி பெறுவர், நல்ல தீர்காயுசா இருப்பா, இருக்கிற மட்டுக்கும் அவளுக்கும் அடுத்த வாழ்க்கும் பிரயோஜனமாக இருப்பா. வானாடைதி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி, டைரக்ட் கைலாசம் கிடையாதான் அவளுக்கெல்லாம். ஒரு ஸ்டேஷன் நடுவில் ஒரு பிரேக் ஜேர்னி உண்டு. என்ன, சொர்க்கத்துக்கு போவா, அங்கே தங்கிறதுக்கு விருப்பப்படாமல் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்கிறார். புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். இன்றைக்கி பரமேஸ்வரன் திருவடியில் நிலைத்த ஆனந்தத்தோடு என்றைக்கும் இருப்பான்னு சொல்கிறார். அந்த பலஸ்ருதி இதை சொல்கிறவாளுக்கும் கேட்குறவாளுக்கும் கேட்க பண்ணுறவாளுக்கும் கிடைக்கணும்னு சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். கேடி படிகளில் மாந்தர்கள் ஏறி வளம் பெற அருளும் தத்துவஞானியே சரணம். சிவ 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 சிவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம்.